எங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அங்கே போய் ஒரு 10 பொழுது கூட இல்லை. 20 நாளில் பொண்ணு பார்த்து 20 நாள்லேயே கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க மேடம். அவங்க அக்காவே கூட சொல்லிச்சு ஒரு வாட்டி, என் ஃபோனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பான் என் தம்பி. ஹாலில் கேமரா வச்சுட்டாங்க. இப்போ கல்யாணம் நடந்து 2 வருஷம் ஆகுது. இதே மன உடைச்சலாக இருக்கு மேடம் எனக்கு. டெய்லி அவங்க வந்து கண்ணி கழிக்கிறதுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வகை தெரியாத போய் அந்த குடும்பத்தில் மாட்டினேன். எப்பயும் நான் என் மனசுல ஒரு ஆசை இருக்கும்ல மேடம் எனக்கு. என் கூட இப்போ கதையை வரைக்கும் அங்கே வரைக்கும் சொல்றாரு மேடம். அவர் அக்கா சொல்லுது, ஏன் என் தம்பி கிட்ட பிள்ளைய வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறியா? இன்னொரு பொண்ணை பார்த்தா அந்த கேவலமான வார்த்தையை சொல்றீங்களே, அதுக்கு முன்னாடி என்ன நான் எப்பயும் செத்து போயிருப்பேன் மேடம். நான் 3 பொம்பளைங்க வராங்கன்னா நான் தாலியை ஊத்து அவங்க கிட்ட கொடுக்கணும் மேடம். எதுக்கு மேடம் கல்யாணமே ஒரு பொண்ணை இப்படி இல்லாம மேடம் அசிங்கப்படுத்துறது? ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, கல்யாணம் பண்ணி 10 நாள் மட்டும் அவங்க கூட வாழ்க்கை நடத்திட்டு அந்த பொண்ணை திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கே அமுச்சு வச்சுட்டாங்க. 2 வருஷமா அந்த கணவர் அந்த பொண்ணுகிட்ட பேசல, போய் பார்க்கல, என்னாச்சுன்னு போய் கேட்டா கூட எந்தவித பதிலும் இல்லை. இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து? என் பேர் ஜெயாங்க. நான் வந்து கடலூர்லேருந்து வர்றேன். கடலூர் எசன்ஸ் சாவடி அங்கேருந்து வரேன். என்ன பிரச்சனை? எங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அங்கே போய் ஒரு 10 பொழுது கூட இல்லை. கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாரு மாமனார். மாமனார் கூட்டிகிட்டு போக சொல்லவே இங்கே வந்து இருந்தது. இப்போ வந்து 2 வருஷம் ஆகுது. இங்கே வந்து யாருமே ஒரு ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? எனக்கு 3 பொண்ணு. மற்ற 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. இவங்க இது 2வது பொண்ணு. அவங்க பேரு? இது பேர் சித்ரா. என்ன வயசு ஆகுது? 36 வயசு. எப்போ கல்யாணம் நடந்தது? இப்போ கல்யாணம் நடந்து 2 வருஷம் இருக்கும். நீங்க பார்த்து வச்சு கல்யாணம் பண்ண? பார்த்து கல்யாணம் பண்ணோம். புரோக்கர் மூலியமா. புரோக்கர் மூலியமா கல்யாணம் பண்ணோம். மாப்பிள்ளை பேரு? வெங்கடாஜலபதிங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரு கரண்ட் வயரு வீடு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறாரு. பிரைவேட்டா? ஆமாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அவர் என்ன ஆச்சு, அவங்க வந்து நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எஃப்சி ஆஃபீஸர் போய் கொடுத்தேன். இல்ல அந்த 10 நாளுக்கு அப்புறம் வந்து விட்டுட்டாங்க. வந்து விட்டுட்டாங்க, யாருமே வந்து கூப்பிடல. எதுக்காக கூட்டிட்டு போக சொன்னாங்க? நீங்க அவங்க பொண்ணு வருதுன்ட்டு. அவங்க பொண்ணு வருது, சென்னையிலேருந்து அவங்க பொண்ணு வருது. அவங்க பொண்ணு வந்து பிற்பாடு வீட்டில் இடம் காணாது போனாது. இந்த ஒரு ஜீவனுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சுங்க. நீங்க அப்பவே கேட்டிருக்கணும்ல? கேட்ட மேடம், உனக்காம அங்கே இடம் இல்லை. இல்ல நீங்க அழாதீங்க. கல்யாணம் நடந்தது, எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் கூட்டி தான் கல்யாணம். எல்லாம் நல்லா செண்டிப்பாக நடந்துச்சு மேடம். கல்யாணம் செண்டிப்பாக நடந்துச்சு கல்யாணம். கட்சியில் பார்த்தாக்கா இந்த மாதிரி செண்டிப்பாக நடந்தனால தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன் மேடம். இல்ல அவங்க பொண்ணு வராங்க, வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சாங்க. ஆமா, வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க உங்க பொண்ணு வந்து அப்படின்னாங்க. நான் வேலைக்கு போனேன் மேடம், வீட்டு வேலை செய்கிறேன். வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு வந்து அங்கே போயிட்டு அந்த பாமா போவேன். ஆட்டோ இங்கேருந்து சாவடியிலேருந்து கொண்டு போனேன். கொண்டு போயிட்டு வாமா போவேன்னா, அது பாரு சொல்லாத கூட போகுது அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், வாமா போன்னு கூப்பிட்டு வந்து பிற்பாடு சில ஆம்பளையாக இருந்தாக்க கூப்பிட்டு போனேன். என்ன ஆச்சு ஏதாச்சு, நீ உங்கள் அம்மா கூட போனீ, அவன் பத்து கிடக்குறப்பல மேடம் சோஃபாவில் மாப்பிள்ள. ஆமாம், சரி ஏன் போகிற அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கேட்குறேன் மேடம். ஏதாவது பிரச்சனையாமா அவங்களுக்குள்ள? எதுவுமே இல்லை மேடம், எதுவுமே பொண்ணுட்டு இல்லை மேடம். கேட்டீங்களா? அவங்க வந்து கண்ணி கழிக்கிறதுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கண்ணி கழிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை மேடம். எல்லாரும் அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சு வாழல, போயிட்டாப்புல. அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாப்புல, அங்கே போய் 1 மாதம் கூட இல்லை, தேர்த்தி விட்டாப்புல. அவங்க அண்ணனோட? ஆமாம், அதனால தான் நான் இங்கே வந்தேன், இல்லைன்னா வரமாட்டேன் மேடம். எவ்வளோ செண்டிப்பாக கல்யாணம் பண்ணி
கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி நம்ம பிள்ளைய வந்து இந்த மாதிரி தெத்தி விட்டாங்களே. ஒரு ஃபோனு கூட மேடம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஃபோனு கிடையாது பிள்ளைக்கு பேசுறதுக்கு. ஒரு நாத்தனார் எதுவுமே பேசுறது கிடையாது. என் பிள்ளை அவ்வளோ இதாக போயிட்டு. உங்க பொண்ணு அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாங்களா? ஃபோன் பேசுனாங்க. என்ன ஃபோன் சொல்லுவாரு? பேசுறது இல்லை. உனக்கு என்ன தேவையா இருந்தால் தான் பேசுவியா என்கிட்ட? ஏன் உனக்கு என்ன வேணும்? ஏன் ஃபோன் பேசுகிற கேட்பாப்புல. பேசாத. சரி, நீங்க உங்க சொந்தம் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் போனோம் மேடம். நான் அப்போ நான் எதுக்கு நான் தனியாக வந்திருக்கிறேன்னாக்கா எங்கள் பொண்ணு கூட்டிக்கிட்டு அவங்கெல்லாம் போவேன் நறுக்கு ஒருத்திங்க கத்திக்கிட்டு கிடக்கல. அந்த மாதிரி கே கோல்லுன்னு கத்திக்கிட்டு கிடப்பாங்க மேடம். வெளியே வந்துடுவோம். வெளியே போய் நிற்போம். வெளியே போய் நின்றுட்டு கிடப்போம். என்ன இப்படி கத்துறாங்களே அப்படின்ட்டு கொல்லுன்னு. அப்போ நான் நினப்பேன் இவங்க வேணான்ற அர்த்தத்தை வச்சு தான் இந்த மாதிரி கத்துறாங்கன்னு நினப்பேன் மேடம். வேணான்ற அர்த்தத்தை வச்சு தான் கண்ணி கழிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துருக்குறாங்க மேடம் அவங்க. இப்போ சரி, உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டீங்களா அந்த 10 நாள் நல்லபடியா சந்தோஷமா சந்தோஷமா இருந்துதான். எந்த பிரச்சனையும் இல்ல? இல்லை இல்லை, பிரச்சனையே இல்லாம எப்படி 10வது நாள்? எனக்கு இன்னும் புரியவே இல்லை அந்த விஷயம். எதனால அப்படி நடக்கும்? அவங்க பவுன் எதிர்பார்த்துக்கிறாங்க மேடம். என்ன போட்டுட்டு வந்தேன்னு கேட்டிருக்கிறாங்க ரூம்ல. அதுதான் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கா போயிட்டு ரூம்ல போயிட்டு நீ என்ன போட்டு வந்த? என் தம்பி கூட போனீங்கன்னாக்கா நீ என்ன போட்டு போற? நீ ஏன் இப்படி வந்திருக்கிற? என்னால முடிஞ்சது ஒரு 7 பவுன் போட்டேன் மேடம். அவரும் இல்லை, சம்பாத்து நீ யாரும் இல்லை. பொண்ணா பண்ண வீட்டுக்கார் இல்லையா? இறந்துட்டார் மேடம். உங்க பொண்ணு ஏதாவது வேலை செய்யறாங்களா? இது வேலைக்கு போகுது மேடம். தையல் துணி தைக்கும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவுதான் செய்ய போறோம் எல்லாம் சொல்லியாச்சு. ஒண்ணுமே வேணாம், எங்க அம்மா அப்பா நல்ல மாதிரியா பாத்துக்கிட்டா போதும்னாப்புல மேடம். இதே மாதிரி நின்னாப்புல மேடம். இதே மாதிரி எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிட்டா போதும், கல்யாணம் பண்ணுவாங்க. அதைத்தான் நினைச்சாப்புல. மணி 12க்கு வருவாப்புல வீட்டுக்கு. எங்கன்னா போய் சுற்றி இருந்துட்டு மணி 12க்கு வரும். ஏங்க வந்து உட்காந்துருப்பான். ஏன் அவ்வளோ நேரம் ஆகுது? என்னப்பா சாட்டியா படு, இதுதான் சொல்லுவாப்பிலையா. சாட்டியா படு. என்ன மேடம் வாழ்க்கை? இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தானே மேடம் கல்யாணம் பண்ணுறோம். இப்போ 2 வருஷமா அவர் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. நேரம் உள்ளாமல் இருந்து குழந்தைக்கிட்ட அதை பார்த்துட்டு செத்து நினச்சி 2 பிள்ளைகளையும் பார்த்துட்டேன். பிள்ளைங்களை பார்த்துட்டேன். இது பிள்ளைய பார்த்துட்டு செத்துட்டா பரவாயில்லன்னு நினச்ச மேடம். நான் ஒரு தீர்வு கிடைக்கிட்டு தான் மேடம் நான் உங்ககிட்ட வந்தேன். பொண்ணு மட்டும் உங்ககிட்ட வந்தேன் நான். உங்க பொண்ணு வந்திருக்காங்கல்ல? இருக்குங்க மேடம். உங்க பொண்ணை கூப்பிட்டு பேசலாம். சித்ரா, அம்மா சொன்னாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்க மேடம். 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வந்தாங்க மேடம். அவங்க வர்றப்ப அப்போல்லாம் வந்து இந்த ஜாதகம், நாங்கள் ஆதார கார்டு எல்லாத்தையுமே கொடுத்தோம் மேடம். நாங்கள் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க மேடம். அவங்க நாங்கள் கொடுக்கல, நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். வயசோ எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாமே சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். கடைசியில் கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 நாள் கழித்து எங்களை பிரச்சனை பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க மேடம். அவங்க அழகு இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் அழகு இல்லைன்னு சொல்கிறாங்க, படிக்கலைன்னு சொல்கிறாங்க. எல்லாமே அவங்க ஒண்ணா அப்புறமா தான் மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே நேர்ல வந்து பொண்ணு பார்த்து பேசி அப்படித்தானே கல்யாணம் பண்ணாங்க? புரோக்கர் மூலியமா தான் வந்தாங்க. அந்த ஊர்ல இருந்து புரோக்கர் மூலியமா தான் வந்து. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கணவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பேசல மேடம். அவங்க நிச்சயம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு கிட்டத்துல தான் அவங்க அப்பா வந்து ஃபோன் நம்பரே என்கிட்ட வந்து கொடுத்தாரு. என் பிள்ளைகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசுனதுக்கு அப்புறம் தான், அப்ப கூட அவர் சரியா பேச மாட்டாரு. கேட்டாக்க ஃபோன் பேச தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட பேசும்போது. அவங்க அக்காவே கூட சொல்லிச்சு ஒரு வாட்டி, என் ஃபோனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பான் என் தம்பி, எனக்கு இம்பார்ட்டன்ட் உனக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன. முன்னாடியே? கல்யாணத்துக்கு முன்ன. ஆமா மேடம். அப்பவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலையா? என்னது சரியா பேச மாட்டாரு? எனக்கு டவுட் வந்துச்சா மேடம். ஆனா பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னை வந்து அலங்கோலாம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி
என்ன தலை சீவி இப்படி சீவி. ஆனால் அவங்க வந்து பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு இயல்பான ஒரு பொண்ணு வேணும் எனக்கு, பரவாயில்ல அவ்வளோ மேக்கப்லாம் பண்ணாத சிம்பிளான பொண்ணா இருக்கு, நல்ல பொண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு தான் மேடம் அந்த பொண்ணு புரோகர் பார்த்து வச்சாங்களே அவங்க மருமகள்லாம் சொன்னாங்க. அப்புறம் புடவை கட்டி பார்த்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அப்புறமா போக போக கல்யாணத்தெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, அழகு இல்லைன்றாங்க, புடவை கட்ட தெரியலன்றாங்க. போக போக தானே மேடம் தெரியும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாடியாக வரேன் மேடம், அப்புறம் தானே மேடம் இந்த வீட்டுக்கு நான் புதுசாக வந்திருக்கேன், யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியாது எனக்கு. போக போக தான் என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு யாரையும் மதிக்க தெரியல, பேச தெரியல, வரவங்கள வாங்கன்னு சொல்ல தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க மேடம். அவங்க எனக்கு எப்படி தெரியும் மேடம் அவங்க வீட்டுக்கு யார் வராங்க யார் சொந்தக்காரங்கன்னு? 10-20 நாளில் பொண்ணு பார்த்து 20 நாள்லேயே கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க மேடம் அவங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இப்படிலாம் ஒன்று ஒன்றா குறை சொல்கிறாங்க. அழகு இல்லைன்றாங்க, முடி நீட்டா இல்லைன்றாங்க, வயசு அதிகமாக இருக்குன்றாங்க. அது நிச்சயம். என்ன வயசா உங்க கணவருக்கு? என்ன வயசு அவருக்கு? வயசெல்லாம் பற்றி எனக்கும் கேட்கல, அவருக்கும் என்கிட்ட சொன்னது கிடையாது மேடம். வயசு கூட தெரியாம நீங்க எப்படி கல்யாணத்துக்கு எனக்கு புரியல. நீங்க தானே கல்யாணம் பண்ணி வாழ போறீங்க. ஆமா மேடம். 20 நாள்ல பார்த்து இந்த காலத்துல கூட இப்படி இருப்பீங்களா? அதான் மேடம் தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படிலாம் நான் போய் கஷ்டப்படுவேன், இப்படிலாம் இது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது மேடம். எனக்கு இப்படிலாம் போய் மாட்டிக்கு வந்துட்டு யோசிக்காம தான் வாழ்க்கை எல்லாமே இப்படி நாசமா. ஆமா மேடம். இப்ப நானும் அம்மாவும் தான் மேடம் இப்ப நாங்க கஷ்டப்படுறோம். இப்ப எனக்கும் எங்க அம்மா இப்படி மாப்பிள்ள பாத்துருக்காங்க, புரோக்கர் மூலமா மாப்பிள்ள வருதுன்னா இவர் கூட தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறோம். அவருக்கு என்ன வயசு, அவர் என்ன வேலை பாக்குறாரு, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு எதுவுமே தெரியாது மேடம் எனக்கு. நீங்க ஏன் கேட்கலன்னு நான் கேட்கணும்னு உங்களுக்கு தோணல மேடம். அம்மாவுக்கு எப்படின்னா சரி 3 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க, 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நான் ஒருத்தி தான் இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி வைக்கணும்னு தான் மேடம் அவங்க இருந்தாங்க. அதுலதான் மேடம் நான் நல்ல வாழ்க்கை தேடி வைக்கணும்னா யார் என்னன்னு தெரியாம கட்டி கொடுத்துட்டா போதும். 20 நாள்ல பொண்ணு கேட்க வர்றவங்க கிட்ட போய் இந்த மாதிரி மாட்டி விட்டாங்க மேடம் எங்களை. இப்ப அம்மா இருக்க வரைக்கும் தான் மேடம் எனக்கு தெம்பு. எனக்குன்னு யாருமே இல்லை மேடம். அம்மா அக்காவோ அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பாக்குறாங்க மேடம். எனக்குன்னு யாருமே இல்லை மேடம். நான் மட்டும்தான். இப்போ நாங்கள் டெய்லியுமே ராத்திரி ஆனால் தூக்கமே வராது மேடம். நைட்லலாம் 1 மணி 2 மணிக்கெலாம் இதே சிந்தனையாக இருக்குது. கல்யாணமே 10 நாளில் வந்து இவ்வளோ அசிங்கப்படுறமே, அதுவும் வேற ஊருக்குள்ளே வேற நம்ம ஒரு வேலை கூட தேடிட்டு போக முடியல மேடம். அந்த ஊருக்குள்ளார போனோம்னா இதுக்கு என்ன கல்யாணம் ஆச்சு 10 நாளில் வந்துருச்சு அப்படி இப்படின்னு என்னை வாய்க்கு வந்து அப்படிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கீங்க? நான் அவ்வளோ படிக்கல மேடம். நான் ஏதாவது வேலை பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? டைலரிங் தெரியும் மேடம். டைலரிங் கற்றுட்டு கடையில் தான் மேடம் வேலை செஞ்சிட்ருக்கேன். வீட்லேயும் துணி வந்தால் தைச்சிட்ருக்கேன். இப்போ முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா தான் இங்கே வீட்டில் துணி தைச்சிட்ருக்கேன் மேடம். இப்போ வந்ததுலேருந்து இதே மனம் உடைச்சலாக இருக்குது மேடம் எனக்கு. டெய்லியுமே வகை தெரியாத போய் அந்த குடும்பத்தில் மாட்டினேன். எப்பயும் நான் அம்மா இருக்காங்களே எங்கள் அக்கா பசங்க எல்லாமே சொல்கிறது தான் மேடம் கேட்டுட்ருக்கேன். இல்லைன்னா நான் எப்பயும் செத்து போயிருப்பேன் மேடம். நான் செத்து போனா ஒன்னும் ஆகாது. நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். சரியா? நீங்க அதை பத்தி பேச, அதை பத்தி விட்டுலாம். நீங்க அதை பத்தி யோசிக்க கூட கூடாது. செத்துறணும், செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும், ஒன்னும் முடியாது. இல்ல மேடம், கூட இருக்கிறவங்களுக்கு குடும்பமே அசிங்கப்படுது மேடம். இப்ப எங்க அக்கா போனாலும் சரி, எங்க வீட்டுல யார் போனாலுமே சரி, ஒரு முன்னாடி விட்டுட்டு பின்னாடி ஏதாச்சும் பேசுற ஊரு மேடம். அது பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. உங்க சைடு எந்த தப்பும் நீங்க பண்ணல. நான் பண்ணவே இல்லை. அப்போ நீங்க எதுக்காக வருத்தப்படணும்? பேசுறவன் 1000 பேசிட்டு தான் இருப்பான், கூட இருக்கவங்களே பேசிட்டு தான் இருப்பாங்க. பேசுறதுக்காக நம்ம வாழவே முடியாது. நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும். அவன் அது சொல்றான், அவன் எது சொல்றான், கடைசி வரைக்கும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. நான் இப்ப என்ன கேட்க வரேன்னா, 10 நாள் இருந்தீங்க இல்லையா? அப்போ அந்த 10 நாள்ல ஏதாவது சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களா இல்லையா? அதெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க மேடம். போக போக தான் மேடம் அவங்க எங்க மாமியார் இருக்கு பாருங்க மேடம். எத்தனாவது நாள்ல இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? 1 வாரத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு மேடம். அவர் வந்து எனக்கு அவரை பொறுத்தளவு நல்லவரா தான் மேடம் தெரிஞ்சுது எனக்கு. அவர் என் கூட பழகினது பேசினது எல்லாமே அவர் நல்லவரா தான். நேர்ல நல்லாதான் பேசினாரு. நேர்ல எல்லாம் நல்லாதான் மேடம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா தான் பாத்துக்கிட்டாரு அவர். அவரை பத்தி நான் எந்த குறையும் சொல்லல. போக போக தான் அவங்க அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க வீட்டு சைடு இல்லாத வீடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பிச்சைக்கார குடும்பமா எங்க குடும்பம்.
பிச்சைக்கார குடும்பம். என் பொண்ணு கால் தூசி வருமா, மதிக்கலையா நான் அவங்க வீட்டு சைடு அவங்க அக்கா மாமாலாம். நிஜமா மேடம், அவங்க அக்கா மாமாலாம் நான் பார்த்துருந்தேன்னு வச்சுக்க மேடம், நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துருக்கவே மாட்டேன் மேடம். அவங்களெல்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கும் எதுக்குமே வரவே இல்லை மேடம் அவங்க வீட்டுக்கு. அவங்க அக்கா மாமாலாம் என்ன பண்ணாங்க? அவங்க தான் மேடம் வந்து நான் வந்து ஒழுக்கம் கெட்டவன்றாரு அவரு. அக்கா வீட்டுக்காரரு கேட்குறாரு, என்ன போய் ஒழுக்கம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு பொண்ணு பார்த்து வச்சவர்கிட்ட கேட்குறாங்க மேடம். அவர்கிட்டயே கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம், நீங்கள் ஒழுக்கம் இல்லாத பொண்ணுன்னு. நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்தேன்னா வச்சுக்கோங்க மேடம், என்னை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துனதுனால தான் மேடம் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். நான் உங்ககிட்ட சொல்லணும், ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும்ட்டு தான் மேடம் வந்தேன். எனக்குன்னு ஒரு நியாயம் கிடைக்கணும். என்னை அசிங்கப்படுத்துனாங்கல்ல மேடம், அவங்க எதற்கு எனக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் மேடம் எனக்கு. அதனால தான் மேடம் நான் இவ்வளோ தூரம் வந்தேனே. நான் என்னை நிறைய அசிங்கப்படுத்திட்டாங்க மேடம் அந்த வீட்டில். உங்க வீட்டுக்காரர் உங்களை நல்லா வச்சிருந்தாரு சொல்றீங்க இல்லையா? இந்த மாதிரி அக்கா வீட்டுக்காரர் சொல்லும் போது உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலையா? சப்போர்ட்டே பண்ணல. அவர் வந்து இங்க என் கூட இப்ப கதையை வரைக்கும் அங்க வரைக்கும் சொல்றாரு மேடம். அவரு எல்லாத்தையும் சொல்றாரு மேடம். அதை வச்சுதான் அவர் வந்து என்னை ஒழுக்கம் இல்லாத பொண்ணுன்னு அவங்க போய் சொல்றாரு மேடம். அப்ப ஆரம்பத்துல தெரியலையா மேடம், பொண்ணு பார்க்கும்போது நான் அழகா இல்லை அப்படின்லாம் தெரியலையா மேடம் அவருக்கு. அப்புறம் போக போக தான் மேடம் அவர் நிறைய என்னை பற்றி சொல்கிறாரு. நான் வந்து இங்கே கீழே இருக்கேன் மேடம். நான் எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு மேடம் கல்யாணம் ஆகி. அவங்கள எனக்கு முன்ன பண்ண தெரியுமா? 1 மாதம் கூட அவளை மேடம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணதெல்லாம். அவங்க உடனே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு மேடம். என்னை வந்து இங்கே கீழே படுத்திருந்தா கூட ரூமில் படுத்திருந்தா கூட ரூம்லேருந்து வெளியில் போயிடுவார். போயிட்டு மாடியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். ஒரு நாள் மழை பெய்யுது மேடம். எப்படி மேடம் நான் மேலே பேசுறது கீழே கேட்கும்? நான் போய் சைடாக போய் நிற்கிறேன். இவர் போனார் மேலே காணமேன்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து அவங்க மாமியார் சொல்கிறாங்க, அதான் மாமியார் மேடம், அவங்க தான் மேடம் பிரச்சனைக்கு காரணமே. நான் வந்து அவர் பேசுறத ஒட்டு கேட்கறேனா மேடம்? அவர் பேசுறத நான் எப்படி மேடம் கீழே ஒட்டி கேட்க முடியும்? இதை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க மேடம். அவர் அப்படி என்ன மேடம், அவர் மாடியில் தப்பாக பேசினாரு, நான் போய் அதை ஒட்டி கேட்க முடியும்? அப்படி என்னத்த பேசிட்டு போறாரு அவரு? நான் வந்து கீழே இருந்து நீ என்ன பேசுறேன்னு கீழே இருந்து ஒட்டு கேட்குது அது அப்படின்றாங்க. காணோன்னு தான் மேடம் நான் தேடிட்டு சந்து வழியா போய் பார்த்தேன் அவரை. அப்புறம் வந்து இவங்க வந்து இப்படிலாம் அவங்க பிள்ளைகிட்ட ஒன்றும் கிடக்கு பேசுறாங்க மேடம். சொல்லி அப்படியே எங்க 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. அதை வச்சு உங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டாரா? அதை வச்சு என்ன நான் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்குறேன், நான் என்ன பேசுறேன் போறேன்லாம். அக்கா நான் மாடியில் பேசினேன்லக்கா, அவங்க அக்காட்ட சொல்கிறாரு, மாடியில் போய் வந்து பேசினேன்லக்கா, அதெல்லாம் வந்து ஒட்டி கேட்குதுக்கா, இதெல்லாம் என்ன இது அப்படின்னா இவர் என்னத்த பேசுகிறாரு, நான் ஏன் ஒட்டி கேட்க போகிறேன் மேடம்? கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் மேடம் ஆச்சு அவருக்கு எனக்கும்? நான் ஏன் மேடம் ஒட்டி கேட்க போகிறேன்? அப்படி என்னத்த மேடம் மேலே போய் பேச போகிறாரு அவரு? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட அவர் வந்து என்ன வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பொண்ணு அப்ப நான் அழகா இப்படிதான் மேடம் இருந்தேன் நானு. அப்ப அழகு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போலாம்ல மேடம் அவரு. எதுக்கு மேடம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி என் கூட இருந்துட்டு அப்புறம் வேணான்னு சொல்றாரு அவரு? இவர் கொண்டு வந்து என்ன ஆடி மாசம் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு மேடம் சென்னைக்கு. அவர் தான் வந்து விட்டுட்டு போனாரா? அவர் தான் கொண்டு வந்து விட்டு எங்க வீட்டு சைடு கொண்டு வந்து விட சொன்னாங்கன்னு சொல்லி இல்லைங்க பரவாயில்ல நான் உங்க வீட்டுல இருக்கிறேங்கன்னு சொல்லி கார்ல இருந்து சொல்லிக்கிட்டே வரேன். கொண்டு வந்து இல்ல உங்க வீட்டுல என்ன சொன்னாங்களோ நான் அதை படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வீட்டுல விட்டு. கல்யாணம் எத்தனாவது நாள் கரெக்டா? கல்யாணம் ஆகி 10 நாள் இருக்கும் மேடம். 10வது நாள் விட்டுட்டாங்க. அதுல இருந்து திருப்பி 1 வருஷமா அப்படியே வீட்லயே இருந்தேன் மேடம். நான் வீட்லயே இருந்துட்டு இதுக்கப்புறமும் இவங்க வரலையே ஒண்ணுமும் ஒரு வருஷத்துல நீங்க ஃபோன் பண்ணி பேசுறது? ஃபோனும் பண்ணல, யாருமே எந்த தொடர்புமே இல்ல மேடம். பேசலையான்னு கேக்குறேன். நானும் பேசினாலும் ஃபோன் எடுக்க மாட்டாரு, பிளாக் பண்ணிட்டாரு போனை. பேசவே இல்லை அவரு, பேசாமலே விட்டுட்டாரு. நீங்க நேர்ல அதுக்கப்புறமா அன்னைக்கு கல்யாணம் ஆகி கொண்டு வந்து விட்டுட்டு போனாருங்க பாருங்க மேடம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க மேடம். அப்புறமா அவங்க வீட்டுக்கு அவங்க அக்கா வீட்டுல இருந்தாரு அப்ப அவரு. ஏங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன் மேடம். அவங்க அக்கா அவர் என்ன சொல்றாரு, ஏங்க என் கூட சந்தோஷமா தானேங்க அப்ப இருந்ததை சொல்லணும்ல மேடம். என் கூட சந்தோஷமா தான் நாங்கள் இருந்தீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க, ஏங்க பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறவள வச்சுக்காத அக்கா. அவங்க அக்கா சொல்லுது, ஏன் என் தம்பிக்கிட்ட பிள்ளைய வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறியா? கல்யாணம் எதுக்கு மேடம் பண்ணாங்க அவங்க? நானே லவ் பண்ணியேன் மேடம் அவரை கல்யாணம் பண்ண.
என் தங்கச்சிக்கிட்ட என் தம்பிகிட்ட பிள்ளைய வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் அவங்க அக்கா. சொல்லிட்டு அந்த கிட்ட பேசாதக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு மேடம். ஆனால் இந்த மாதிரிலாம் அவர் நல்ல டீசெண்டான மனுஷன்னு நினச்சேன். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் வாயில் வரும், இப்படிலாம் பேசுவாருன்னு நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல மேடம். நான் இப்படிலாம் அவர் பேசுவாருன்னு யூனியன்லாம் பேசுகிறாரு மேடம். நான் வந்து சொல்கிறேன் மேடம், என் கூட சந்தோஷமாக தானே இருந்தீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பேசாதீங்க அப்படின்னு கேட்குறாரு மேடம் அவர். இல்ல அவங்க அக்காவும் ஒரு பொண்ணு தான், இன்னொரு பொண்ணை பார்த்தா அந்த கேவலமான வார்த்தையை சொல்றீங்களே, அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு அக்கா இருக்கு, அதை வேற யாராவது சொன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு அடுத்த பொண்ணை இந்த மாதிரி கேவலமா திட்டுறதா இருந்தா திட்டுங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்க. கல்யாணம் பண்ணி 10 நாள் வரைக்கும் அந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்துட்டு அந்த பொண்ணை அமுச்சு விட்டுட்டு இதே வாழ்க்கை உங்க அக்காவுக்கு நடந்திருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? உங்க அக்கா வாழ்க்கையை இதே மாதிரி 10 நாள்ல ஒருத்தன் சீரழிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தகாத வார்த்தை கேவலமான வார்த்தையை சொல்லி விட்டுட்டு போனா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? அதே மாதிரிதான் அடுத்த பொண்ணோட வாழ்க்கையும். கொஞ்சமாவது யோசிச்சு நடந்துக்கோங்க. இதாலே மனம் உடைச்சலா இருக்கு மேடம். நானே நிறைய பார்ப்பேன் மேடம், எங்கேயாவது சொல்லிட்டு நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாமான்னு கூட நினைச்சேன் மேடம். நான் ஒரு உயிர் திரும்ப சொல்றேன், நீங்க அதை பத்தி யோசிக்கவே யோசிக்க. தப்பு பண்ண அவங்களே இவ்ளோ திமிரா அப்படிதான் மேடம் எங்க அக்கா பசங்க எல்லாம் சொல்லுங்களே, உங்களை மாதிரிதான் மேடம் எங்க அக்கா பசங்க சொல்லுங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது நீ எதுக்கு சித்தி சாவணும்னு தோணுது உனக்கு அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிதான் மேடம் என்ன மனசை தேத்தி வச்சிருக்காங்க. இல்லை மேடம், இவங்க எதுக்கு 20 நாள்ல வந்து பொண்ணு பார்க்கணும், 20 நாள்ல கல்யாணம் பண்ணி எதுக்கு மேடம் என்ன இந்த மாதிரி தவிக்க விடணும் சொல்லுங்க மேடம். எனக்கும் மனசுல ஆசை இருக்கும்ல மேடம், நானும் ஒரு இல்லாத வீட்டு போனாலும் பிச்சை எடுத்து தின்னா கூட என் மனசுல ஒரு ஆசை இருக்கும்ல மேடம் எனக்கு. ஏன் மேடம் இவ்வளோ ஒரு பொண்ணை ஒரு கேவலமாக பேசுகிறாங்க? அவங்க அம்மா அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு காலை தட்டி காட்டுறாங்க. என் பொண்ணு இருக்கிற வசதியோட நீலாம் என்ன பிச்சை அவங்க கால் தூசி வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கட்டில் மேலே உட்காந்துட்டு காலை தட்டி காட்டுறாங்க மேடம் அவங்க அம்மா. அப்படி இல்லாத வீடுன்னு தெரியுது இல்லைங்க மேடம், எதுக்கு மேடம் வந்தாங்க? அதை கேட்டீங்களா? கேட்டேன் மேடம். இல்லைன்னு தெரியுது இல்லை, எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டேன் மேடம் நான். அப்போ கூட அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் என்ன பண்ணுறது, இந்த வாதியார் பேச்சு கேட்டுட்டு இல்லாத அதெல்லாம் தெரியாமல் தான் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் அவங்க அம்மா. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு மேடம், அவங்க ஃப்ரெண்டுங்களும் இதுக்கு காரணம் மேடம். யாரு ஃப்ரெண்டு? அவருடைய ஃப்ரெண்டு உள்ளூர்ல ஒருத்தவங்க இருக்காங்க, கணவருடைய ஃப்ரெண்டு, அவங்க அம்மா எல்லாருமே இதுக்கு காரணம் மேடம். அவங்கெல்லாம் வந்துதான் மேடம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு சப்போர்ட்டா பேசுறது இல்லை மேடம். அவங்களாம் என்ன தெரியுமா மேடம் பண்றாரு, அவரு கல்யாணம் ஆகி மறுநாள் பீச்சுக்கு கூட்டு போனாங்க மேடம். கூட்டு போனதுக்கு கல்யாணம் ஆகி வீட்டில் இருந்தல்ல மேடம், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம், போயிட்டு பீச்சுக்கு கிளம்புன்னு சொன்னார். அப்போ கூட என்னை வெளியிலலாம் கூட்டு போகணும் அவருக்கு இஷ்டமே இல்லை மேடம். அசிங்க பார்க்குறாரு என்னை வெளில கூட்டு போகிறதுக்கு. ஏன்னா நான் அழகா இல்லையா, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு வாரம் நான் புடவை கட்டணுமா, ஒரு வாரம் நைட்டி போடணுமா, ஒரு வாரம் சுடிதார் போடணுமா, 4-5 பீரோவில் சுடிதார் இருக்கு, எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கணுமா. நான் பிச்சைக்காரன் நாய் தான் மேடம். எதுக்கு மேடம் எங்கள் வீட்டுக்கு இவங்க வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களை ஃபஸ்ட்டு கேட்கணும் மேடம். அப்போ தான் சரி இல்லையா, எங்கள் வீட்டை பார்த்துட்டு தான் இல்லாத குடிசை வீடாச்சு, எதுக்கு மேடம் இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு போகணும்? அப்பயே வேணான்னு சொல்லிட்டு போக வேணாம் தானே மேடம். நான் இயல்பாக இருக்கேன், நல்லா இல்லை, அழகு இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ விட்டுட்டு போக வேண்டியதானே மேடம். அவங்க எதுக்கு மேடம் கல்யாணமாகவே ஒரு பொண்ணை இப்படி இல்லாமல் மேடம் அசிங்கப்படுத்துறது? இன்னும் போட்டுட்டு கிளம்புனேன் மேடம், சுடிதார் போட்டுக்கிட்டு. இன்னும் போட்ட சுடிதாரே போட்டுக்கிட்டு கிளம்புற, வேற ஏதாவது எடுத்து மாட்டு. அவர் போய் ஒரு பக்கம் உட்காடுறாரு, அவங்க அம்மா போய் ஒரு பக்கம் உட்காடுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் மாத்துறேன், இந்த மாதிரி நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸு போடுறேன்னு. எப்படி மேடம் நான் நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸை போடுவேன்? நான் எதோ எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் நான் போட்டு போக முடியும் வெளியில் போகிறதுக்கு. நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போகிறேன் என் பிள்ளைக்கிட்ட. அவன் எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா அப்படின்னாங்க. பீச்சு கூட்டு போயிட்டு அந்த தண்ணி கிட்ட கூட போகல மேடம். மெயினில் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுமா மேடம் சொல்கிறாரு, அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் சொன்னாங்க மேடம். அவங்க ஃப்ரெண்டு நல்லதுக்கு சொன்னாரோ கெட்டதுக்கு சொன்னாரோ தெரியல மேடம் அந்த வார்த்தையை. அவர் சொன்னார், எதா இருந்தாலும் இவங்கிட்ட கேளுமா, உனக்கு வந்து எந்த பொருள் வேணாலும் உங்கள் வீட்டு சைடு யாருமே ஒன்றுமே செய்கிறவங்களா தெரியல பார்த்தா,
உங்க வீட்டு சைடும் கஷ்டமான குடும்பம் மாதிரி தான் தெரியுது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ எதா இருந்தாலுமே இவங்கிட்ட கேளுன்னாரு. அது நியாயமான வார்த்தை அவர் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு இருந்தேன். அவரு அப்புறமா எதா இருந்தாலும் ஒரு போட்டுக்கு பொருள் இல்லையா, இது இல்லையா, ஏதோ உங்க வீட்டு சைடு செய்ய மாட்டாங்க, நீ இவர்கிட்ட கேளுன்னாங்க. இதெல்லாம் சொன்னாரு பாருங்க மேடம். இது அவர் மண்டையில அவருக்கு என்ன ஏறிச்சுன்னு தெரியல மேடம். அவருக்கு மைண்ட்ல எப்படின்னா, ஓ இப்படிலாம் கஷ்டமான குடும்பம் போல, இவளை இப்படியே கழட்டி விட்டாதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா என்னை அப்படியே கழட்டி விட்டார். அந்த பீச்சோட சரி மேடம். அவர் வெளில கூட்டு போயிட்டு அப்புறம் ட்ரெஸ் வேற எடுக்க போனோம் நாங்க. ஒரு இதுவாகவே இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பிரச்சனையை தான் பேசிட்டு அதோட வந்தோம். ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல, ஒண்ணுமே செய்யல. அதோட வீட்டுக்கு ஒரு துணி கடைக்கு கூட்டு போனாங்க. அவங்க ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபும் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு சுடிதார். இதை வரைக்கும் அந்த சுடிதாரை நான் போடல மேடம். எங்களை பிச்சைக்காரன் நாயின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை கூட போடல, அப்படியே இருக்கு. எண்ணெய் ஆர்டர் பண்ணி வாங்கி தந்தாரு. நல்ல மனசோட தான் அவர் எண்ணெய் ஆர்டர் பண்ணி வாங்கி தராருன்னு நினச்சேன். மூஞ்சில போட்டுக்கணும், அழகான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாரு. அது வர்றதுக்கு முன்னே அவங்க அம்மாவுக்கு எப்படின்னா, என்ன அவன் எங்க இருந்தே குடிசையில கடந்தவளை வந்து கோபுரத்துல வைக்கிறானே, இவனை வந்து கொண்டு வந்து அவ்வளவு வசதியாமா? அவ்வளவு வசதி இல்லைன்னு தான் மேடம் சொன்னாங்க. நானும் எங்க வீட்டு சைடு பிரச்சனைலாம் சொல்லிட்டேன் மேடம். எங்க வீட்டு சைடு ஒண்ணுமே நாங்க செய்யறதுக்கு இல்ல, இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டோம் மேடம். ஆனா எங்களுக்கு இது தெரியல மேடம். எங்களுக்கு இவங்க இவ்வளவுதான் செய்யணும், நகை செய்யணும், இவ்வளவுதான் கேட்கறாங்கன்னு வாயை திறந்து கேட்காமலே எங்களை மூடி வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க மேடம். அதுக்கு எதுக்கு மேடம் இவங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்றாங்க? ஒரு பொண்ணு கஷ்டப்படுத்துறதுக்கு. இப்ப இந்த 2 வருஷமா பேசவும் இல்ல, பார்க்கவும் ஒண்ணுமே இல்ல மேடம். ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தமே, அந்த பொண்ணு இருக்காளா செத்தாளான்னு கூட தெரியாது மேடம். அவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது மேடம். அவங்களுக்கு இத வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒரு வருஷம் கழிச்சு தான் மேடம் நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கொடுத்ததுக்கு எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். மகளிர் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டாங்க. அது அங்க கூப்பிட்டு வந்து சரியாவே விசாரிக்கல மேடம். அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அது இந்த நீங்க பேசுற மாதிரி கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவன் வச்சுட்டு வாழ மாட்டான், அவனும் தேவையில்ல, இதே உன்னை உதைக்கிறானா அடிக்கிறானா விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க போலீஸ் சொல்லிட்டாங்க மேடம். சொல்லிட்டு அவனா உன்னை அடிக்கிறானா, எவ்வளவு கஷ்டப்படுத்துற பொண்ணுங்கெல்லாம் இருக்குதுங்க, அதை விட நீ என்ன கொடுமை அனுபவிக்கிறியா, தூக்கி போயிட்டு உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அங்க இருக்கிறவங்க ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை மேடம். அங்கேயும் போலீஸே இப்படி சொன்னாங்களா? ஆமா மேடம், அங்கேயும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா. அதோட வீட்டுக்கு வந்துட்டோம் மேடம். நாங்க திருப்பி அப்பயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கேட்கும் போது அவங்க அண்ணன் இவங்கெல்லாம் வந்தாங்க மேடம். ஒரு வருஷம் கழிச்சு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவரை பாக்குறேன் மேடம். அப்ப வந்து அவங்க அண்ணன் வந்து கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, என்ன நாளுன்னு கேட்டது, கல்யாண நாளுமா, அதுமா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன மேடம் ஒரு வருஷமா பேசல மேடம். நான் செத்தனான்னு கூட தெரியல மேடம். இதுல வந்து கல்யாண நாள் அதுமா இங்க வந்திருக்கியான்னு கேக்குறாங்க மேடம் அவங்க. என்ன மேடம் இது? நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது, கல்யாண நாளோ எந்த நாளும் எனக்கு தெரியாது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஏன்னா என் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப நாளா ஆச்சு, இன்னைக்கு கூப்பிட்டு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு? விசாரணை போச்சா இல்லையா? விசாரணை போச்சு, கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க. அங்க வந்தாரு. அங்க என்ன பண்ணாங்களோ தெரியல. நைட்ல தான் வருவாங்க அவங்க. பகல் ஃபுல்லா நாங்க உட்காந்துருப்போம். நைட்டு 7 மணிக்கு மேலதான் வந்து என்ன செய்வாங்களோ தெரியாது. அந்த பிரச்சனையை அப்படியே காசு கொடுத்து மடக்கிட்டு அதோட போயிடுறாங்க மேடம். அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாங்க கேஸ் கொடுத்து, இன்னும் இவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் நாங்க கேஸ் கொடுத்தோம் மேடம். திருப்பி கூப்பிட்டு விசாரணை பண்ணி கேஸை வாபஸ் வாங்கிட்டு போய் வக்கீலை வச்சு, அவங்க சொந்தக்காரங்க வக்கீலாட்டிருக்கு மேடம். வக்கீலை வச்சு பேசி இந்த மாதிரி போய் இப்போ 10 நாள் போய் இருமா. அவன் வேணவே வேணான்னு தான் சொல்றான். என் மனசுல சுத்தமா இடமே இல்லைன்னு தான் அவன். கல்யாணம் தாலி கட்டினவன் இந்த வார்த்தை சொல்றான் மேடம். என் மனசுல சுத்தமா இடம் இல்லை மேடம். ரொம்ப திமிரா பின்னாடி கை கட்டிக்கிட்டு மனசுல இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து அவர் வேணும்னு சொன்னதுனால கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக என்னை கூட்டு போய் 10 நாள் வச்சிருந்து அங்க போய் இருமா, இருந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் போய் இருந்தேன் மேடம். நான் 10 நாள் போனாங்க. திரும்ப அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. எங்க வீட்டுல தாலி கூட பிரிச்சு கோக்கல மேடம். ஒரு வருஷம் கழிச்சு தாலி கூட பிரிச்சு கோக்காம போய் இருந்தேன் மேடம். எங்க வீட்டுல சும்மா கடமைக்கு தாலியை பிரிச்சு, சரி நீங்களே தாலியை பிரிச்சு கூப்பிட்டு வந்து விட்டு போங்கன்னு அவங்க அண்ணன் சொன்னாரு.
அவங்க அண்ணன் சொல்லவே எங்கள் அக்காவே பிரித்து கோத்து இட்டுட்டு போய் விட்டாங்க மேடம் அவங்க வீட்டில். விடவே திருப்பி வந்து என்ன பண்ணாங்க, 10 பொழுதுன்றது சும்மா அந்த பொண்ணை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் தெருத்தணுன்றதுக்காக இவர் வரமாட்டார் வீட்டுக்குள்ளார. ஹாலில் கேமரா வச்சுட்டாங்க. முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி போன புதுசில் கேமரா கிடையாது மேடம். ஹாலில் கேமரா வச்சுட்டு அவங்க அக்கா இங்கேருந்து அங்கே பார்க்குறாங்க மேடம், நான் என்ன செய்கிறேன் எது செய்கிறேன்ட்டு. அவரை என்கிட்ட பேச விடாத. ஏமா நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுல அப்படி என்ன ஒரு சந்தோஷம்? அந்த 2 கேமரா வச்சுக்கிட்டு ஹாலில் வெளியில் உட்காந்துக்கிட்டு இவர் வேலைக்கு போயிட்டு வராரு. நான் போய் 3 நாள் இருந்தேன் மேடம். இருந்தேன். 4வது நாள் 5வது நாள் தலை குளிக்கிறது வந்துச்சு மேடம். எனக்கு தலை குளிக்கிற டைம் வந்துச்சு. அதே வந்து அங்கே தான் குளித்த 3 நாள் 4 நாள் அங்கே தான் குளிச்சுட்டு வந்தேன் நான். அது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அது எங்கேருந்து குளிச்சிச்சு, அதெல்லாம் குளிக்கவும் இல்லை ஒன்று, ஏன்னா எனக்கு வயசு அதிகமா மேடம், எனக்கு டைம்லாம் வராதான் அப்படி சொல்கிறாங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷனில் எங்களே தான் காரை துப்பி அனுப்புனாங்களாம். எங்களே போலீஸ்காரங்க சொல்லி திட்டி அனுப்பிச்சாங்களாம் எங்களை. அப்படி வந்து சொல்லியிருக்கிறாங்க மேடம் அந்த ஊரில். இப்போ உங்களுக்கு வயசு அதிகம், நீங்க நிறைய நகை வரதட்சணை எல்லாம் செய்யல. மெயின் காரணம் வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து நகை போடலன்னு தான் மேடம். அவங்களுக்கு மெயின் காரணம் எங்க வீட்டு சைடு வசதி இல்லைன்னு. அவங்களுடைய இதுவே என்ன தெரியுமா மேடம், அவங்களுக்கு இப்ப சும்மா இல்லாத வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி என் தாலி அறுத்துட்டு திருப்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு அந்த தாலி நிலைக்கும்ட்டு நினைக்கிறாங்க மேடம். அப்ப இவங்க வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் பாக்குறாங்க மேடம். அப்ப என்னுடைய இதை இது பண்ணிட்டு அப்புறம் எப்படி மேடம் சுத்தமா 2 வருஷமா ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை மேடம். அப்ப இந்த மாதிரி என்ன தானே மேடம் அவங்களுக்கு. அந்த பொண்ணு பார்த்து வச்சாரு பாருங்க மேடம். அவருக்கும் சரி, அந்த எங்க மாமியார் வீட்டு சைடும் சரி, எல்லாருமே சரி, சும்மா சாஸ்திரத்துக்கு கல்யாணம் பண்ணி என்னை வந்து கழட்டி விட்டாங்க. இன்னொரு பொண்ணு தாலி கட்டினா நல்லா நிலைக்கும்னு ஐயரோ சொல்லிருக்காங்க போல. அதனால இன்னொரு கல்யாணம் பண்றாங்க மேடம். அவருக்கு பண்ணிட்டாங்களா என்னன்னு நடக்குதுன்னே தெரியல மேடம் இது வரைக்கும். இப்ப திடீர்னு வந்து அவங்களா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல மேடம். ஒண்ணு அவங்க அக்கா வீட்டுல இருப்பாரு, இல்லைன்னா அங்க பாகூர்ல இருப்பாரு மேடம் அவரு. நீங்க கல்யாணம் பண்ணி அந்த 10 நாள் எங்க இருந்தீங்க? எங்க மேடம் அவங்க வீட்டுல தான் மேடம். அதான் எங்க இருந்தது அவங்க வீடு? அவங்க வீடு பாகூர்ல இருந்துச்சு மேடம். இருந்துச்சு. அவங்க வீட்டுல தான் இருந்தேன் மேடம். நான் அங்கதான் இருந்தேன். அப்ப 10 நாள் கழிச்சு திருப்பி வந்து எங்க வீட்டுல வந்து இருந்துட்டு ஒரு நாள் வந்து என்னை கூட்டிட்டு போனாரு சென்னைக்கு, அவங்க அக்கா வீட்டுக்கு. சென்னைக்கு கூட்டு போயிட்டு அங்க போய் இருந்தேன் மேடம். என்னை சென்னைக்கு கூட்டு போய் விட்டுட்டு உடனே திண்டுக்கல் போயிட்டாரு மேடம். அவரு என்னை அவங்க வீட்டுல விட்டுட்டு, தெரியாதவங்க வீட்டுல விட்டுட்டு அவர் திண்டுக்கல் போயிட்டாரு. சரி, அவர்கிட்ட பேசலாம். இப்போ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது மேடம். அவங்க வந்து ஹலோ வெங்கடாச்சலபதி, நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம். இங்க சித்ரா வந்திருக்காங்க. சித்ரா உங்களுக்கு தெரியுமா? ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம். சித்ரா உங்களுக்கு தெரியுமா? சித்ரா யாருப்பா? ஜெயா டிவில தீர்வை தேடின்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க சித்ரா வந்திருக்காங்க. நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணி 10 நாள் மட்டும் குடும்பம் நடத்திட்டு இப்ப 2 வருஷமா அவங்க கிட்ட பேசுறது இல்ல, அவங்கள வந்து பாக்குறது இல்ல, நீங்க ஏமாத்திட்டதா சொல்றாங்க. அத பத்தி கேட்கறதுக்காக கால் பண்ணிருக்கோம். அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாம அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க பொருள் தான் கொடுன்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை, வீட்டுக்கு வரல. அவங்க ஏதாவது வந்து வீட்டுல பேசிடணும். இல்ல யாருக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சு கட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு திமிரா எடுத்து பேசுனீங்கல்ல, போன் பண்ணி பேச வேண்டியதானே? அவ்வளோ நியாயம் உங்க பக்கத்து இருந்ததுன்னா இவ்வளவுதான் நடந்தது, இதனாலதான் இப்படி ஆச்சுன்னு பேச வேண்டியதானே? இப்படி போனை கட் பண்ணிட்டு ஓடுறீங்க. தப்பு பண்ணதுனாலதானே போனை கட் பண்ணிட்டு ஓடுறீங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி 10 நாள் மட்டும் குடும்பம் நடத்தி அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு எப்படி உங்களால இவ்வளவு திமிரா இவ்வளவு தைரியமா சுத்த முடியுது? உங்களுக்கும் ஒரு அக்கா இருக்காங்கல்ல, கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். அடுத்த வீட்டு பொண்ணுக்கு இப்படி பண்றோமே, நம்ம வீட்டு பொண்ணு நல்லா இருக்குமா அப்படின்னு. இவ்வளவு கேவலமான வேலையை பண்ணிட்டு இவ்வளவு திமிரா பேசிட்டு இப்ப போன் பண்ணா கட் பண்ணிட்டு ஓடுறீங்க. அவ்வளவு தைரியமா பேச வேண்டியதானே? யாருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க? விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு பாருங்க மேடம். அவங்க அது எப்படி மேடம் பொண்ணு பார்க்கும் போது அவரு எல்லாம் நிச்சயம் பண்ணும் போதெல்லாம் இருந்துட்டு நான் எப்படி மேடம் விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும்?
என் பொருளெல்லாம் கொடுன்னா எப்படிங்க மேடம்? ஒரு வருஷம் கழிச்சு தான் மேடம் இவங்க எந்த பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. சரி நம்ம இப்படி கேட்டாலாச்சும் அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்களான்னு தான் மேடம் நான் வந்து கேட்டேன். நான் எங்க வீட்டு பொருளை கொடுங்க நாங்க பேசுறோம், நீங்க திரும்பவும் போயிட்டு மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்க ரிப்போர்ட்டர் உங்க கூட வருவாங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்க ஃபாலோ பண்றோம். சரியா? சரிங்க மேடம். அப்படி இல்லைன்னா அவங்க பண்ண தப்புக்கு அவங்க என்னன்னாவது ரெஸ்பான்சிபிள் அவங்க பதில் சொல்லிதான். எனக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும் மேடம். சரி மேடம், நாங்க இல்லாத வீட்டு குடும்பம் தான், ஒரு பதிலாச்சும், ஒரு கேவலமான குடும்பமா இருந்தா கூட மேடம் ஒரு பதில் சொல்லலாம்ல மேடம்? இல்ல, மகளிர் காவல் நிலையத்துல போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அவன் தான் உன்னை அடிக்கல, அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே? நீங்க இப்படி விட்டு விட்டுதான் இந்த மாதிரி நிறைய பேர் முளைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பொண்ணோட வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே மகளிர் தானே, கொஞ்சமாவது அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும். இவ்ளோ கொஞ்சம் கூட அந்த ஒரு பொறுப்புணர்வு இல்லாம இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க. அவன் அடிக்கல போன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்களா? அதான் மேடம், அவங்க வந்து எப்படின்னா எனக்கு வந்து இவங்க ஏன் என்னை இவ்வளோ கல்யாணம் பண்ணாங்க, சரி என்னை ஏன் இவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அதுதான் மேடம் எனக்கு. சித்ரா, மேல தப்பு இருக்கு சித்ரா. நான் எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு சொல்லவா? படிச்சிருக்கமோ படிக்கலையோ எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்குன்னு சாதாரணமா ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவை வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா அவன் கூட தான் இருக்க போறோம், அவன் என்ன பண்றான், அவன் எங்க வேலை பாக்குறான், அவனுக்கு வயசு என்ன, அவன் பேர் என்ன, எல்லாத்தையும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் எப்பேற்பட்டவன், அதான் மேடம் அவன் கூட நம்மளால இருக்க முடியுமா, வாழ முடியுமா? ஒரு மாசமாச்சு டைம் கொடுத்துருக்கணும் மேடம். அவங்க அடுத்தவங்களை பிளேம் பண்ணவே இல்ல. நான் பெண்கள் கிட்டயே சொல்றேன், நான் உங்ககிட்டயே சொல்றேன். நீங்க வந்துட்டு டைம் எடுத்து நீங்க தெளிவா யோசிச்சிருக்கணும். அதான் மேடம் தப்பு பண்ணிட்டேன் நான் மேடம். ஒரு மாசமாச்சு நான் டைம் கொடுங்கன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிருக்கணும். அப்படி அவருக்கு என்ன வயசுன்னு கேட்டா உங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க 10 நாள் இது பண்ணிட்டு இப்ப 2 வருஷமா வாழ்க்கையை தொடர்ந்து 2 வருஷமா மேடம், 2 வருஷமா நானும் அம்மாவும் தான் மேடம் கஷ்டப்படுறேன். எங்க வீட்டு சைடு யார் சைடும் போவேனான்னு சொல்லுங்க மேடம். அவங்கள எங்க வீட்டு பக்கம் வந்து எங்க அக்கா வீட்டுக்காரோ எங்க தங்கச்சியோ எந்த குடும்பத்திலயும் போய் எதுவும் பேச வேணாம்னு சொல்லுங்க மேடம். என்ன மேடம், தாலி கட்டுறாங்க, 10 பேர் முன்னாடி தாலி கட்டுறாங்க மேடம். அது என்ன மேடம், காய்கறி சந்து, காய்கறி கடைக்காரன், அவங்க சொந்தக்காரன் ஒருத்தர் சாவடியில காய்கறி கடை வச்சிருக்காங்க. அந்த சந்துக்கிட்ட 3 பொம்பளைங்க வராங்கன்னா நான் தாலியை ஊத்து அவங்க கிட்ட கொடுக்கணுமா மேடம்? அது என்ன மேடம், 3 பொம்பளைங்க வந்து என் தாலியை அறுத்துட்டு போறதா மேடம்? அதுக்கு வீட்டுக்காரர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட தாலியை அறுத்து போட்டு போயிடலாம்ல மேடம்? அங்க வர சொல்லுங்க, தாலியை கொடுத்துட்டு போக சொல்லுங்கன்றாங்க மேடம். என்ன மேடம், அந்த தாலிக்கு என்ன மேடம் ஒரு மதிப்பு இல்லை? இவ்வளோ கேவலமா பேசுறாங்க மேடம். 3 பொம்பளைங்க வராங்கன்னா நான் தாலியை அவுத்து அவங்க கையில கொடுக்கணுமா மேடம்? எவ்வளோ சிம்பிளா முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா மேடம்? பொண்ணு பார்க்க வந்தாங்க, நிச்சயம் பண்றதுக்கு வந்தாங்க, எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்னைக்கு தாலி அவுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதுதான் மேடம் மனசு ஆறல. சரி, உங்களுக்கு நம்ம தாலியே கொடுக்கவே, அது எப்படி மேடம் ஒரு பொண்ணு கட்டில தாலி அவுத்து கொடுப்பாங்க? இதே அவங்க அம்மா கொடுப்பாங்களா, அவங்க அக்கா கொடுப்பாங்களா? எல்லாரும் அந்த தாலியை அவுத்து கொடுத்துருவாங்களா மேடம்? கட்டின தாலி அவ்வளோ மதிப்பு இல்லையா மேடம்? இன்னைக்கு கட்டிட்டு நாளைக்கு அவுக்குறதா மேடம் அந்த தாலியெல்லாம்? என்ன மேடம் இதெல்லாம்? இதுக்கப்புறமாவது கொஞ்சம் வாழ்க்கையில தெளிவா இருங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம், அம்மா இருக்காங்க, நம்மள சுத்தி யாரும் இல்ல, அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு டைலரிங் தெரியும்ல, உங்களுக்கு கைத்தொழில் இருக்குல்ல, நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, நீங்க யாரையும் சார்ந்து இல்ல. இதுக்கு உங்க வாழ்க்கைய நீங்க பாக்கணும்னா நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ன தேவை இல்ல அப்படின்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். அவன் பாத்துப்பான் இவன் பாத்துப்பான்னு எவனும் பாத்துக்க மாட்டாங்க. நான் யாரையும் நம்பல மேடம். நான் சம்பாரிச்சு நான் சாப்பிடுறேன். இவ்வளவு தெளிவா நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க முடிவு பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருக்காது. எவனும் வந்துட்டு உங்க வாழ்க்கை இப்படி அழிச்சிருக்க மாட்டான். அதான் மேடம், நான் இவ்வளவு நாளா இருந்ததுக்கு நான் கல்யாணமே பண்ணாமலே இருந்துட்டு போயிருக்கேன். இப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க, நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வேணான்னு சொன்னானா எப்படிலாம் பேசுறேன்? எப்படி மேடம் ஒருத்தரை பிடிக்காம நான் போய் நிச்சயம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன், அவர் கூட இருப்பேன்? எப்படி மேடம் இருந்திருப்பேன்? நான் பிடிக்காமலே மேடம் ஒருத்தர் கூட இருக்கிறேன். பிடிச்சி தானே மேடம் நான் கல்யாணத்துக்கு பண்றதுக்கு முடிவு பண்ணேன். நான் அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? திரும்ப அவர் வந்தாருன்னா அவர் கூட சேர்ந்து வாழலான்னு நான் அவரு எப்படி அவரு என்னை ஏத்துக்கிறாரான்னு பாருங்க மேடம். அவர் என்னை ஏத்துக்கிட்டாருன்னா நான் போய் இருக்கிறேன் மேடம் அவர் கூட. 2 வருஷம் ஆகுது, என்னை 10 பிசா கூட மதிக்கல, என்னை தூக்கி போட்டாங்க. இப்போ காய்கறி சந்துக்கு வாங்க, தாலி கொடுங்க, உங்க பொருளை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமா சொல்றாங்க மேடம். அவங்க என்ன மேடம், அது கட்டின தாலிக்கு ஒரு மரியாதை இல்லையா மேடம்? அது இதே அவங்க எல்லாருமே கட்டின தாலியெல்லாம் இந்த மாதிரி தான் அவங்க அம்மா எல்லாருமே அவுத்து கொடுத்துருவாங்களா மேடம்? அப்போ நான் ஒழுக்கம் இல்லாத பொண்ணு, அதனால நான் இப்படி இருக்கிறேன்.
என்னை கேவலமா நினைச்சு அந்த பொருளை கொடுன்றாங்க, நான் கொடுத்துடணுமா மேடம்? அது எப்படி மேடம் நீங்க திரும்ப போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க மேடம். வெங்கடாச்சலபதி மேல ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க மேல உங்ககிட்ட கல்யாணம் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு மேடம். உங்க மேல தப்பு இல்லாத வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. சரிங்க சரியா? மேடம். சரிங்க. எங்க டீம் கிட்ட பேசிட்டு எங்க ரிப்போர்ட்டர் உங்க கூட நாங்க அனுப்புறோம். சரிங்க மேடம். நீங்க திரும்ப போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை பண்றோம். சரிங்க மேடம். வெங்கடாச்சலபதி உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க ரொம்ப தைரியமாவே பேசியிருக்கலாம். போன் பண்ணா கட் பண்ணிட்டு ஓடுறீங்க. அதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு தப்பான விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியுது. உங்க இஷ்டத்துக்கு பேசலாம் அப்படின்றதுக்காக பேசிட்டு போகாதீங்க, புரியுதா? நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எனக்கு ஒண்ணு காசும் வேணாம், பணம் வேணாம் மேடம். அவங்க வீட்டு பணமோ காசோ எதுவும் வேணாம். என்ன ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க? எல்லாரும் எதிர்க்கும், அவங்க ஃப்ரெண்டுங்க எதிர்க்க எல்லாரும் எதிர்க்கும் போய் போய் இவர் பேசுற மாதிரிலாம் என்னால பேச முடியாது மேடம். அவர் எவ்வளவு என்ன பேசிட்டாரு. ஆனா நான் அவரை வந்து திருப்பி வந்து நான் திருப்பி அவரை அசிங்கப்படுத்தலை. நான் அவர் வந்து என்னை நிறைய அசிங்கப்படுத்திட்டாரு மேடம் அவர் என்ன. ஆனா நான் அவரை திருப்பி அசிங்கப்படுத்த மாட்டேன் மேடம். நான் அவர் என்னை எவ்வளோ தூரம் ஃப்ரெண்டுங்க எதிர்க்க எல்லாரும் எதிர்க்க என்னை அவ்வளோ கேவலமா பேசுறீங்க. எங்க அக்கா மாமா எல்லாரும் எதிர்க்கும் கூப்பிட்டு வச்சு என்னை அசிங்கப்படுத்தினாரு மேடம் அவரு. எனக்கு அதுதான் மேடம் என்ன மனசு ஆறல. எனக்கு நான் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லி அங்க போய் சொல்றாரு மேடம் அவங்க மாமா. அதெல்லாம் நீங்க நான் ஒழுக்கம் இல்லாத பொண்ணு எதுக்கு மேடம் பொண்ணு பார்க்க வந்தாங்க? அதெல்லாம் நீங்க இதுக்கப்புறம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இங்க யாரையும் நம்மள சொல்ற அளவுக்கு எல்லாரும் ஒழுக்கமானவங்க கிடையாது. இதேதான் சித்ரா, நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு அவங்க அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு உங்க மண்டையில இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. யாரும் யாருக்கும் சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. யாரும் இங்க ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. இந்த மாதிரி இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிட்டு இந்த பொண்ணை நீங்க ஒழுக்கம் இல்லன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இருந்தாரு இல்ல மேடம். அந்த இது உங்க மேல நியாயம் இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கட் பண்ணிட்டு ஓடுனதை வச்சே தெரியுது உங்க மேல பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இதை தாண்டி பெண்களுக்கும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா தெளிவா யோசிச்சு இது நமக்கு வேணுமா வேண்டாமா, அவன் நல்லவனா கெட்டவனா, நம்மள பாத்துப்பானா பாத்துக்க மாட்டானான்னு நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டு 20 நாள்ல 30 நாள்ல பார்த்து கல்யாணம் பண்ணி 10 நாள்ல வாழ்ந்துட்டு 2 வருஷமா இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. 2 வருஷமா மன நிம்மதியே இல்லை மேடம். நைட்ல படுத்தா தூக்கம் இல்லை. அம்மாவும் நானும் தான் மேடம் புலம்பிட்டு இருப்போம். ஏன்னா பாவம் என்னால எங்க குடும்பமே எல்லாருமே மனசு உடஞ்சு போயிட்டாங்க. எங்க அக்கா மாமா எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டாங்க. எவ்வளவு வாட்டி மேடம் எங்க அக்காவும் போய் மன்னிப்பு கேட்க போச்சு. ஒரு வாட்டி எங்களை எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நாங்க என்னதுன்னு தெரியல மேடம். மன்னிப்பு கேட்கணுமா அவங்க கிட்ட போய்? அவங்க அக்கா வந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நாங்க அந்த வீட்டுல இருக்கணுமா. ஊரேறிய தாலி கட்டிட்டு இப்ப நான் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு மட்டும்தான் பிரச்சனை. இதை தாண்டி வேற ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்லைங்க மேடம், நான் எதுவுமே மறைக்கல மேடம். நான் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை மேடம். இதுதான் மேடம் நடந்துச்சு. பொண்ணு பார்க்க வந்தாங்க, பொண்ணு பார்த்தாங்க. 20 நாள்ல பொண்ணு பார்த்து 20 நாள்ல கல்யாணம் பண்ணாங்க. நான் எங்க வீட்டு சைடு ஒண்ணு என்னன்னா, நாங்க ஒரு 10 பவுன் 20 பவுன் நகை போட்டு போயிருந்தோம்னா நாங்க நல்லா இருந்திருக்கலாம் அந்த வீட்டுல. நான் எங்க வீட்டுல பிச்சைக்கார குடும்பம்னு அவங்க அம்மாவே காலை தட்டி காட்டிட்டாங்க. பிச்சைக்கார குடும்பம் அப்படின்றாங்க. அவரு என்ன ஆனா நிறைய அசிங்கப்படுத்திட்டாரு மேடம். ஆனா அவங்க ஃப்ரெண்டுங்க எதிர்க்க எல்லாரும் எதிர்க்க என்ன நிறைய அசிங்கப்படுத்தினாரு. அவ்வளோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாரு அவரு. நான் எதுவுமே சொல்ல முடியல என்னால. அவ்வளோ பேசினாரு. நான் இங்க வந்த காரணம் என்னன்னா மேடம், எனக்கு வந்து இவ்வளோ திரும்ப ஏன் என்னை வந்து கல்யாணம் பண்ணாங்க, என்னை ஏன் இப்படி அசிங்கப்படுத்தினாங்கன்னு தான் மேடம் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நான் நீங்க கவலைப்படாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, அதை பார்த்துட்டு உங்க வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போங்க. அவன் அதை பேசினா, இவன் இதை சொல்லிட்டான், அதெல்லாம் நீங்க மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுருங்க. நான் வேலைக்கு சரியா மேடம். இதுக்கப்புறம் ஓகே, நடந்ததை பத்தி நம்ம பேசிட்டே இருந்தா உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஏன்னா உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிட்டு இருக்கீங்க, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி சட்டப்படி அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். அதை தாண்டி உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நீங்க வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு தேவையோ அதை நீங்க பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. சரியா? மத்தவங்க பேசுறத எதையும் காதுல வாங்கிக்காதீங்க. நம்ம முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசுறாங்க, எதையும் காதுல வாங்காதீங்க. யாருக்கும் யார பத்தி பேசுறதுக்கும் எந்த ஒரு அருகதையும் கிடையாது, எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பேசிட்டு தான் இருப்பாங்க. வச்சிருந்ததோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க பின்னாடி. அப்படின்லாம் நான் வந்து மனசை காதுல வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறது போறது இதெல்லாம் நான் காதுல வாங்கிட்டு ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன் மேடம். நான் அதை பத்தி நீங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. ஏன்னா என்ன சாவுன்னு சொன்னாரு அவரு. அதனால அவர் எதிர்க்க நம்ம ஏன் சாவணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்ப நான் சம்பாரிச்சு சாப்பிட்றேன் அம்மா கூட. நான் அம்மாவும் நான் தான் இருக்கோம் இப்ப தனியா.
எனக்குன்னு யாருமே அக்காவோ யாருமே இப்போ எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது. இந்த பிரச்சனைனால யாருமே பேசுறது இல்லை மேடம். அவர் சொன்னார் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்க அக்காவோ யாருமே பேசுறது இல்லைன்னு. இப்போ நான் சொல்றேன், இங்க யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது. எங்க வீட்டு சைடு ஒரு ஃபோன் கூட பண்ணி எங்க அக்காவோ யாருமே பேசுறது கிடையாது. சரிங்களா? இவரால நான் நிறைய அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டனோ, நான் தான் அந்த வீட்டுல இருந்து வந்துட்டனோ, சாப்பிட சொன்னா சாப்பிடல, அவங்க ஒரு வேலை விட்ட மனசுல அங்க போய் இருந்த மேடம். ஒரு 10 நாள் போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு இப்ப திருப்பி கேஸை வாபஸ் வாங்கிட்டு போய் இருந்த மேடம். அவர் காலில் வந்து கும்பிட்ற மேடம். இப்படி காலை பிடிக்கிற அவங்க அம்மா. அவரை நேரடியா பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. 1 வருஷம் கழிச்சு நான் அவங்க வீட்டுக்கு போறேன். அவர்கிட்ட நான் நேராகவே பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. அவர் பாட்டுக்கு நேராக வர்றாரு, அந்த கேமராவுக்கு நேராக தான் வர்றாரு. அவங்க தோட்டத்து பின்னாடி போய் சாப்பிட்றாரு, கிச்சனில் நின்று சாப்பிட்றாரு. இப்படி போறாரு அவங்க அம்மா கூட. சரி, காலையாவது ஊந்து மன்னிப்பு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு காலை தொடுறேன் மேடம். ஒரு காலத்துக்கிட்ட தான் மேடம் தொட்ட, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு, காலை எதுக்கு பிடிச்சிச்சின்னு தெரியல, காலை வாரி விட பிடிச்சிதான் என்னன்னு தெரியல, காலை பிடிக்குதுன்றாரு. மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்றேன். இன்னும் மன்னிப்பு, நான் மன்னிப்புலாம் மன்னிக்க மாட்டேன். ஒரு நாள் ரூமுக்கு வர்றதும் இல்லை, பேசுறதும் இல்லை மேடம். நான் அங்கே போனதுல இருந்து என் மனசுல இடம் கிடையாது உனக்கு. வேணா என் வீட்டுல ராணி மாதிரி இருந்துக்கோ, எல்லாமே பண்ணிக்கோ, ஆனா என் மனசுல உனக்கு இடம் இல்லைன்ட்டாரு. 1.5 நாள் நான் சாப்பிடாமலே அந்த ரூம்லயே இருந்தேன் மேடம். சாப்பிடாம கொள்ளாம அப்படியே இருந்தேன் மேடம். அப்படி வந்து கூட என்னை வந்து ஒரு வார்த்தை ஏன் சாப்பிடுன்னு சொல்லியிருந்தா கூட நான் அந்த வீட்டுல இருந்திருப்பேன் மேடம். இந்த மாதிரி மனுஷங்கிட்டலாம் நம்ம எப்படி மேடம் அந்த வீட்டுல இருக்க முடியும்? யாருமே பேசுறதில்ல. அவங்க அண்ணன் தான் அவங்க அண்ணன் கிட்ட தான் ஒரு நாள் தலை குளிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஷாம்பு கேட்டேன். அவங்க அண்ணன் தான் வந்து ஷாம்பு எடுத்து கொடுத்தாரு எனக்கு. இப்படி இருக்கிற வீட்டுல போய் நான் எப்படி மேடம் நான் அந்த வீட்டுல இருப்பேன்? இருக்க தெரியல. இப்படி பேசி மடக்குறாங்க மேடம் அவங்க. அது இருக்க மாட்டேங்குது, ஓடுது. அது பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. வந்துச்சு, ஏதோ 10 நாள் வந்துச்சு, இருந்துட்டு போக வேண்டியதானே. அது பாட்டுக்கு ஓடுது அப்படின்றாங்க. அப்படித்தானே நீங்க வச்சிருக்கீங்க, ஓடுற அளவுக்கு தானே வச்சிருக்கீங்க. அவங்க மாமா சொல்றாரா மேடம், சென்னையில இருந்து கிச்சன்ல போய் பேசிக்கிறாங்க மேடம் 2 பேரும். அந்த பொண்ணு எவ்வளவு சீக்கிரம் வெளில அனுப்ப முடியுமோ அனுப்புற வேலையை பாருங்க. இப்படிலாம் ரொம்ப நாளா இங்க இருக்கக்கூடாதான் நான் அந்த வீட்டுல. ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டேனா. அப்புறம் எந்த பதிலும் இல்லை. நான் எப்படி மேடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இருப்பேன்? சரி, கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்ல முறையில மாறணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். சரிங்க மேடம். சரியா? நீங்க கவலைப்படாம போங்க, உங்களுடைய வேலையை பார்த்துட்டு நீங்க இருங்க. சரிங்க மேடம். சட்டப்படி என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். திரும்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். தேங்க்யூ. சரிங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.